காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று காலை அசோக் ஹோட்டலில் தொடங்கி நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடங்களில் எங்கெல்லாம் வெற்றி பெற்றது, அதே போல் தோல்வியுற்றது என்று இந்த காரணங்கள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, இமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மக்களவை தேர்தலில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி ஏற்படவில்லை. அதே போல் சில மாநிலங்கள் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தோல்விக்கான குறித்து ஆராய்வது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டிருந்தது. இந்த காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டம் இது எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கிங் கமிட்டி என்று சொல்வார்கள். இதில் மாநில தலைவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். ஏற்கனவே மாநில தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களில் இந்த முறை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தான் இருக்க வேண்டும் என அவர்கள் தரப்பு கோரிக்கையாக இருந்தது. இதை முன்மொழித்து அவர்கள் கடிதம் எல்லாம் கார்கேக்கு அனுப்பியிருந்தார்கள். இப்பொழுது காங்கிரஸ் இந்த செயற்குழு கூட்டம் முடிவு வந்தது. இதில் ஏகமனதாக ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவர் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்திய நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.